அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் என் தேவன். அவரை யாரெல்லாம் அழைத்து போறீங்கன்னு பார்ப்போம். கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். தூயவரே, ஓ thank you Lord. நன்றி அப்பா. தூயவரே, ஓ thank you Jesus. கரங்களை தூக்கி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அவர் அபிஷேகத்தை ஊற்றுகிற தேவன். உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த நிலவின நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. அவர் நம்ம பலவீன நேரத்தில் அவர் கிருபை தந்து இயேசு ராஜா என் பெல்லனாலி, எதற்கு பயமில்லையே. இயேசு ராஜா, ராஜா என் பெல்லனாலி, எதற்கு பயமில்லையே. ஆராதனை, ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்கள் எல்லாம். ஓ நன்றி அப்பா. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். இயேசு ராஜா. ஓ ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே. இயேசுப்பா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்று மகிழச் செய்தீர். தூயவரே,
ஆராதனை உமக்கே எந்த நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. நம்ம பலவீன நேரத்தில் உம் கிருபை இயேசு ராஜா என்பதனாலே எதற்கு பயமில்லையே. இயேசு ராஜா என்பதனாலே எதற்கு பயமில்லையே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். நம்ம உயிருள்ள நாட்கள் எல்லாம் புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியை துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாற்றி நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாற்றுமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. எவரின்னு ஒரு தலைவர், அவன் மகள் மரித்து போயிட்டா. ஆனா இயேசுனர்கிட்ட சொல்ல வரான். அவன் என்ன உடம்பு சரியாதான் இருக்கிறா. அங்க மற்ற இருந்தவங்களும் என்ன சொல்றாங்க, இல்ல உன் மகள் மரித்துட்டா, போதகரை நீ என்ன பண்ணாத, வருத்தப்படுத்தாத, தொந்தரவு பண்ணாத, நீ இப்போ அப்படின்னு சொன்னான். அவர் பின்னாக திரும்பி, இதோ நீ பயப்படாதே, உன் மகள் உயிரோடு இருக்கிறார். அக்கம் பக்கம் சொல்லலாம் இவங்க மறித்துட்டாங்க, இந்த காரியம் என்ன பண்ணது ஒண்ணு வாய்க்காது, அப்படி ஆகும் இப்படி ஆகும், இது இல்ல, இது போய் என்ன பண்ணாத, அவங்கள்ட்ட போய் கடவுள்கிட்ட போய் தொந்தரவு பண்ணாத, இது ஒண்ணுமே நடக்காது, நடக்காத காரியத்தை போய் தொந்தரவு பண்ணாத, அவங்கள்ட்ட சொல்லாதன்னு சொல்லுவாங்க சில நபர்கள். ஆனா அங்க அவன் உடைக்கப்பட்ட நேரத்துல என் தேவன் கட்டுனார், உயிரோடு எழுப்பினா மகளை. அதுபோல மரித்து போனவங்களோட வாழ்க்கையில வேலையும் சரி ஆசீர்வாதமும் மரித்து போன நிலையில இருக்குதா, கடவுளை நோக்கி கூப்பிடும் போது என் கண்மலையானவரே நீ ஒருவரே, ஏன்னா வல்லமை மாட்சிமை நிறைந்தவர் நீ ஒருவரே ஆண்டவரே. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீயே, எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்தி, வாயில திறந்து சொல்ல சொல்ல, மகிமைக்கு பாத்திரரே
உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சீரகைகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தே, உந்தன் சீரகைகளின் நிழலில் என்றென்று மகிழ செய்தே. தூயவரே, தூயவரே, அவர் உனக்கு துணையாளரா இருக்கார். துதிக்கு பாத்திரர், துதிக்கு பாத்திரர். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கட்டளை மொழி உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் ஆராதனை எல்லாம் உமக்கு தான் ஆண்டவரே. ஏன்னா நீ என் கண்மலை, என் கோட்டை, என் அரண், என் துருகமாய் இருக்கிறீங்க. என் உயிருள்ள நாட்கள்லாம் உண்மையே நாங்க துதிப்பு மாட்டவரே. எனது இதயம் யாருக்குமே தெரியாது, ஆனா உமக்கு தெரியும். என் இதயம் எப்படி நொறுக்கப்பட்டுள்ளது, என் மனசு எப்படி நொறுங்கி இருக்குதுன்னு உமக்கு தெரியும் ஆண்டவரே. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை, என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். நெஞ்சின் நோகங்கள் அது பிஞ்சின் பாரமாகும்.
பாரத்தை எல்லாம் தேவனிட்ட அறிக்கையிடுங்க. உங்க தனிமை, உன் சோர்வுகள் எல்லாவற்றையும் தேவனிட்ட சொல்லுகிறேன். யார் என்னை தேற்றக்கூடும், என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். மங்கி எரியும் விளக்கு பெருங்காற்றில் நிலைக்குமோ, மங்கி எரியும் விளக்கு பெருங்காற்றில் நிலைக்குமோ, உடைந்த உள்ளமோ ஒன்று சேருமோ, உடைந்த உள்ளமோ ஒன்று சேருமோ, ஒன்று சேருமோ. என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், யார் என்னை தேற்றக்கூடும். அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ, அங்கே தெரியும் வெளிச்சம், அது கலங்கரை தீபமோ. இயேசு ராஜனின் முகத்தில் வெளிச்சமோ, அவர் முகத்தை நோக்கி பார்க்கிற முகம் வெட்கப்பட்டு போகாது. முகத்தில் வெளிச்சமோ, முகத்தின் வெளிச்சமோ, என் இதயம் இயேசுவுக்கு புரியும், என் வேதனை இயேசுவுக்கு தெரியும், என் தனிமை என் சோர்வுகள் இயேசு என்னை தேற்றக்கூடும், இயேசு என்னை தேற்றக்கூடும், என் இதயம் இயேசுவுக்கு தெரியும், என் வேதனை இயேசுவுக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றக்கூடும், இயேசு என்னை தேற்றக்கூடும். ஆமா, பைக் வாங்கும் போது சந்தோஷப்பட்டேன், மொபைல் வாங்கும் போது சந்தோஷப்பட்டேன், வண்டி வாங்கும் போது சந்தோஷப்பட்டேன், ஒரு குடும்பத்தை நடத்தும் போது சந்தோஷப்பட்டேன். ஆனா அந்த சந்தோஷம் இப்ப ஒரு துளி கூட இல்லை. ஏன்னா நான் குடிக்கிறதே இதுதான் காரணம். என் புள்ள புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, என் பொண்டாட்டி புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா, ஏன் என் சொந்தக்காரங்க கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா குடி இல்லை மருந்து. என் தேவன் தான் உனக்கு மருந்து. உடைக்கப்பட்ட நேரத்துல என் தேவன் உனக்கு அவரு கட்டுகிறவரா இருக்கார். மறித்து போன மகளை எழுப்ப முடியும்னா உன் சந்தோஷத்தை என் தேவனாக கர்த்தர் இப்பொழுது தோன்ற பண்ணுகிற தேவனா இருக்கார். கப்பல் பிரேதத்துல உடைக்கப்பட்ட நேரத்துல அன்னைக்கு பவுல் கடக்கிறான். ஆனா ஒரு வாக்கு கொடுக்கிறாரு, நீ
ஒரு ராஜாக்கு முன்னாடி நிக்க போற. நிக்கிறதால நீ மட்டும் நிக்க மாட்ட, நீ மட்டும் காப்பாற்றப்பட மாட்ட, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் காப்பாற்றப்படுவார்கள், நீர் அந்த தலைவனுக்கு முன்னாடி நிற்ப அப்படின்னு சொல்லுகிறார்கள். அது போலதான் நீ செத்து போயிட்ட, மறைத்து போயிட்ட, நீ விளங்க மாட்ட, உருப்பட மாட்ட அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை தூக்குவேன், உன்னை நான் உயிர்ப்பிப்பேன், உன்னை நான் பெரிய காரியம் செய்வேன் என்று சொல்லுகிறார். உன்னை கொண்டு என் இதயம் யாருக்கும் தெரியணும் தேவையில்ல, என் இயேசுக்கு தெரிஞ்சா போதும். அவரை நல்லா கண்ணை மூடி ஒரு நிலைப்படுத்தி நீங்க எங்கெல்லாம் சாஞ்சி போனீங்களோ, எங்கெல்லாம் உடைந்து போனீங்களோ அதை சொல்லி சொல்லி என்னை தப்பிவீங்க, என்னை விடுவீங்க. எல்லாம் நல்லா இருக்காங்க, நான் நல்லா இல்ல, என் பிள்ளைகளை நான் நல்லா நடத்த முடியலன்னு சொல்றவங்க கரங்களை தூக்கி சொல்லலாம். மங்கி எரியும் விளக்கு பெருங்காற்றில் நிலைக்குமோ, சத்தத்தை உயர்த்தி கண்டிப்பா தெரியும். உன் வேதனை எல்லாவற்றையும் நீக்கிறார். உன் தனிமையான வாழ்க்கையை என் தேவனாகிய கர்த்தர் இப்போது நீக்க செய்கிறார். நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதான். என்னை யாருமே தேற்ற முடியாது. அப்படியே யோசிச்சு பாருங்க, உங்க வாழ்க்கையில நடந்தது சும்மா கொஞ்ச நேரம் யாருமே தேற்றதான் முடியாது. நான் படுக்கும் போதெல்லாம் என் தலையாணி நினைஞ்சு போச்சு, விடிஞ்சு போகுது, என்னால எழுந்திருக்க முடியல. ஏன்னா அவ்வளோ கஷ்டங்க. அவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் ஏன் வாழுறேன்னு கேட்கலாம், ஏன் நடமாறுறேன்னு கேட்கலாம், மறித்து போயிடலாமா, செத்து போயிடலாமா, நான் எங்கேயுமே போகல, வீட்டுக்குள்ள நான் அடைஞ்சிருக்கலாமா அப்படின்னு நிற்கலாம். சூழ்நிலை அப்படியாப்பட்ட சூழ்நிலை இருக்கும். என் மகள் வீட்டோடு இருக்கிறார், என் மகள் கஷ்டத்தோடு இருக்கிறார், என் கணவன் இப்படியாப்பட்ட வியாதியில கஷ்டப்படுறான், என் மனைவி இப்படியாப்பட்ட வியாதியில கஷ்டப்படுறா. நான் யார்கிட்ட சொல்றது தெரியல சாமி, என்னை யார்கிட்டையும் சொல்ல எனக்கு தோணல.
ஏன்னா என்னை கேலி செய்வாங்கல்ல, என்னை அற்பமா எண்ணுவாங்கல்ல, என்னை அற்பமா நினைப்பாங்கல்ல. இவெல்லாம் ஒரு ஆம்பளையா, இதான் ஒரு பொட்டச்சானு என்னை அற்பமா நினைப்பாங்கல்ல. அதனாலே நான் சொல்வதில்லை, அதனாலே நான் யார்ட்டையும் பேசுறதில்ல. ஆனா இப்ப நான் நினைச்சிட்டேன், என்ன தெரியுமா நினைச்சிட்டேன், யாருக்கு தெரியலன்னு பரவாயில்ல, என் இதயத்துல இருக்க பாரத்தை, கவலை, கண்ணீர், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் மேல நான் இறக்கி வச்சுட்டேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்க எல்லாரும் விடயத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். எல்லா காரங்களை தட்டும்போது அவர் வல்லமுள்ள அபிஷேகம் உங்க தலை மேல இறங்குது. மகனே, மகளே, வெக்கப்படாத. நீ சொல்லி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபம், நீ கண்ணீரோடு விதைக்கிறது, அது கம்பீரமா அறுப்பாய். இயேசு முகத்தை பார்க்கும்போது நீ ஒருபோது வெக்கப்பட்டு போக மாட்டாய். நீர் பிரகாசத்துக்குள்ள வழி நடத்துவார். இருளை காண மாட்டாய், வெளிச்சத்தை காணுவாய். மங்கி எரிகிற விளக்கை நிறுத்துவார். அதுபோல உன் வாழ்க்கை அப்படியேப்பட்ட மங்கி எரிகிற விளக்கை என் தேவனாகிய கர்த்தர் கொழுந்தூட்டி எரிய வைக்கிறார். நான் இந்த பக்கமும் சாய்கிற நாணலை அது சாயாத ஒரு நிலைப்படுத்துகிறார். இது என்னங்க உங்களுடைய காரியத்தை அல்பமா சுற்பமா நினைக்கிற காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர், உன்னதமான தேவன், வல்லமுள்ள தேவன், அது இப்போது கையில எடுத்துக்கொண்டார். அவர் இப்பொழுது எடுத்துக்கொண்டார். வானத்துக்கு நேராக கரங்களை தூக்கி கையை துவளவே கூடாது. நல்லா உங்க மனசுல இருக்க வேதனை அப்படிப்பட்ட வேதனையா இருக்கு. கைகளை நல்லா சிறுபிலிருந்து தூக்கி இப்ப முகமுகமா பெருங்காற்ற நிலைக்குமா? ஆனா என் தேவனாய் கர்த்தர் அந்த விளக்கை எரிய செய்வார், கொழுந்தூட்டி எரிய செய்வார். உடைந்த உள்ளமோ, உடைந்த உள்ளமோ சேருமோ, உடைந்த உள்ளமும் ஒன்று சேருமோ? சேரும், கண்டிப்பாக சேரும். சேருமோ என் இதயம்? கண்டிப்பா இயேசுவுக்கு தெரியும், கண்டிப்பா இயேசுவுக்கு தெரியும். கண்டிப்பா என் தேவனாகிய கர்த்தர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து உங்க தேற்ற வந்திருக்கிறார், உங்களை ஆற்ற வந்திருக்கிறார், உங்க அரவணைக்க வந்திருக்கிறார். காரங்களை தட்டும் போது அவங்களுக்கு வருகிற தேவனா இருக்கார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Jesus. என் இதயம்
இயேசுவுக்கு புரியும், என் வேதனை இயேசுவுக்கு தெரியும், என் தனிமை, என் சோர்வுகள் என்னை தேற்றக்கூடும், என்னை தேற்றக்கூடும். Thank you Jesus, name of the. நன்றி அப்பா, எங்களை தேற்றினீங்க, எங்களை ஆற்றினீங்க, எங்க அரவணைச்சிங்க, எங்க கண்ணீரை துடைத்தீங்க. அதை நான் ஃபீல் பண்ணேன், அதை நான் உணர்னேன், அதை நான் ரிசீவ் பண்ணினேன். நான் அதை ரிசீவ் பண்ணினேன். நீங்க தொட்டத, என் கண்ணீரை துடைச்சத, என்னை அரவணைச்சத, என்னை பாதுகாத்தத, என் கரத்தை பிடித்தத, என்னை கலங்காத என்று சொன்னத, அதை நான் உணர்ந்தேன், அதை ஃபீல் பண்றேன். எல்லாவற்றையும் நீ மாற்றிட்டீங்க, எல்லாவற்றையும் மாற்றிட்டீங்க. என்னை ஒரு புது மனுஷனா, புது மனுஷியாய், புது வாலிப பிள்ளைகளாய் என்னை வழிநடத்துறதுக்காக உனக்கு நன்றி ராஜா. நீர் ஆஸ்வதியும் பலப்படுத்துங்க. இந்த ஆராதனை ஆஸ்வதுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆஸ்வதியும் பலப்படுத்துங்க. ஏசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா.